வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 500 ரூபாய் நோட்டுகள் சார்ந்து RBI சார்பில் புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாடு முழுவதும் கரன்சி நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் கொண்டு வருவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு முழு அதிகாரம் உள்ளது. நோட்டுகள் மற்றும் நாணயங்களின் முழு புழக்கமும் விநியோகமும் இந்திய ரிசர்வ் வங்கியால் செய்யப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் ரிசர்வ் வங்கி அவ்வப்போது பல்வேறு வகையான பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை வெளியிட்டு புதிய நோட்டுகளை வெளியிட்டு வருகிறது. இந்த உத்தரவுகள் நாட்டின் பொருளாதாரத்தின் நலன்கள் மற்றும் பொருளாதார நிலையை மனதில் கொண்டு எடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் 500 ரூபாய் நோட்டுகளுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் 2024 வெளியிட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின்படி பழைய கிழிந்த 500 ரூபாய் நோட்டுகள் அனைத்து வாடிக்கையாளர்கள் தங்கள் நகரின் ரிசர்வ் வங்கி கிளையை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அரசாங்கம் நாட்டில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்தது. அதற்கு பதிலாக புதிய 2000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது. ஆனால் சமீபத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரூபாய் 2000 நோட்டுகளை தடை செய்யப்பட்டன. தற்போது ரூபாய் 500 நோட்டு புழக்கத்தில் இருந்து வருகிறது. அதன்படி இந்தியாவில் ரூபாய் 500 நோட்டுகள் மட்டுமே அதிகபட்ச ரூபாய் நோட்டாக உள்ளது. இந்த நோட்டுகள் கிழிந்தோ அல்லது சிதைந்திருந்தாலோ ரிசர்வ் வங்கியை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ள முடியும். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி நோட்டுகளை மாற்ற விரும்பக்கூடிய அனைத்து நுகர்வோரும் பின்வரக்கூடிய முக்கிய அம்சங்களை மனதில் கொள்ள வேண்டும். மாற்ற விரும்பக்கூடிய நோட்டில் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையொப்பம் தெளிவாக இருக்க வேண்டும். நோட்டில் எண் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும். உறுதிமொழி விதி இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். நோட்டில் அசோக தூண் அல்லது மகாத்மா காந்தி சிலை இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.